என்னது ஒரு வருஷத்துக்கு 7.3 மில்லியன் ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக வராங்களா? ஆமாங்க. இதை வந்துட்டு ஃபாரின் மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவுக்கு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ், டென்டல் இது எல்லாத்துக்கும் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட்காக வராங்க. பிகாஸ் இந்தியாவில் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி இருக்குது. அண்ட் அதை விட மேஜரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுங்க. ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குது அவங்களுக்கு. ரீசெண்டாக நியூசிலாண்ட்லேருந்து ஒருத்தங்க டபுள் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்காக நியூசிலாண்ட்லேருந்து கிளம்பி மும்பையில் போய் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் அவங்களுக்கு $80,000 ஆகும், அதாவது 40 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் மும்பையில் அதே சர்ஜரி அவங்க $20,000 பண்ணியிருக்காங்க, அதாவது 10 லட்சம் ரூபாங்க. சர்ஜரி பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. Everyone, if you're needing hip replacements or knee replacements, think about going to India. How long did it take you before you were walking around? I was walking the next morning. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியாவில் கிடைக்கிற அளவுக்கு டைம்லி அண்ட் குவாலிட்டி ஹெல்த் கேர் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் இருக்கிற செக்லிஸ்ட்டில் இந்தியாவில் வந்து டாக்டர் செக்கப்போ ஒரு செக்லிஸ்ட்டாகவே வச்சிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டென்டல் கேருங்க. பிகாஸ் இங்கே டென்டிஸ்ட் போய் பார்க்கறதுக்கு டிக்கெட் போட்டு இந்தியாவில் வந்து பார்க்குற செலவே கம்மியாக தாங்க இருக்கும்.